ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட கிளாமர் குயின் அப்படின்னு எல்லாராலையுமே கொண்டாடப்பட்ட நடிகை தான் நடிகை நமீதா. இவங்க இப்போ ஒரு வீடியோவை ரீசெண்டா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல யாரு என்ன பண்ணாலுமே அத நடிகை த்ரிஷா கூட ஒப்பிட்டு பேசுவாங்க. சோ அந்த வகையில இப்போ நடிகை நமீதா வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நடிகை த்ரிஷா கூட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நடிகை த்ரிஷாவுக்கு போட்டியா நடிகை நமீதா மறுபடியுமே களம் இறங்குறாங்களா, என்னது நடிகை நமீதாவுக்கு போட்டியா இவங்க இந்த விஷயத்த பண்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன வீடியோவை நடிகை நமீதா வெளியிட்டு இருக்காங்க, எதுக்காக த்ரிஷா கூட இவங்க போட்டி போடணும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். ஒரு டைம்ல நமீதா அப்படின்னு பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம்ஸ் வரும். அதாவது நிறைய பேரோட கனவு கன்னியா இருந்தவங்க தான் நமீதா. இவங்க பெயர் சொல்லி எண்ணக்கூடிய அளவுல படங்கள் நடிச்சிருந்தாலுமே நிறைய பேரோட மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எத்தனையோ இளைஞர்கள் இயங்கிட்டு இருந்த காலங்களுமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க நிறைய பேருக்கு பிடிக்கும். குறிப்பா கிளாமர் குயின் அப்படின்னு எல்லாருமே இவங்கள செல்லமா அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய எங்களை நான் திரைப்படம் மூலமா தான் பொது வெளியில எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கிலீஷ்காரன், அப்புறம் கோவை பிரதர்ஸ், அது மட்டும் இல்லாம பம்பரக்க நாளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இவங்களுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருந்துச்சு. பில்லா படத்திலே நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய கிளாமருக்கு அல்லவே கிடையாது. அவ்வளோ ஒரு கியூட்டா அழகா அப்படி இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹன்சிகா மௌத்வானி எப்படி பப்ளியா இருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரிதான் நடிகை நமீதாவும் அந்த டைம்ல இருந்தாங்க. ஸோ நிறைய இலசுகளோட மனசை கொள்ளையடிச்சவங்க தான் நடிகை நமீதா. இவங்களை வர்ணிக்கக்கூடிய வகையில கோவை பிரதர்ஸ் படத்துல இந்த உலகத்துல எங்க வேணாலும் நீ பிறந்திருக்க கூடாதா, ஏன் மும்பை நகரில பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ணிக்கிற மாதிரி நிறைய வரிகளோட அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. டி இமானோட இசையில டி இமான் அவர்கள் தான் இந்த பாடலையுமே பாடியிருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்காகவே வர்ணிச்சு எழுதின மாதிரி இந்த பாடல் இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த பாடல் மட்டும்தான் பிரபலமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏய் படத்துல வரக்கூடிய இந்த பாடல் நிறைய பேரோட ஃபேவரட் பாடலா இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. சோ அந்த சாங் தான் அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும் அர்ஜுனா. இந்த சாங் ஒரு மசாலா பாடல் கூட சொல்லலாம். அந்த இடத்துல அவ்வளவு கிளாமர் காட்டியிருப்பாங்க. இந்த பாடல் நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பாடலா இருக்குது. இந்த பாடல் மூலமா எல்லாரோட மனசுலயுமே இடம் பிடிச்சிட்டாங்க. சோ இந்த பாடல் மட்டுமே இல்ல, ஏய் படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே ஒரு ஹிட்டான பாடல் தான். சோ இதுக்கப்புறம் நிறையவே சொல்லிக்கிட்டு போகலாம். பம்பரக்க நாளை படத்துல வரக்கூடிய பம்பரக்க நாளே பச்சை குத்த வந்தாலே, இந்த சாங்குமே ஒரு குத்து அண்ட் மசாலா பாடல் தான். இந்த சாங்குமே ஒரு ஃபேவரட் பாடலா தான் நிறைய பேருக்கு இருக்குது. இப்படி இவங்களுக்கு நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சோ இதே மாதிரி வியாபாரி படத்துல வரக்கூடிய தா 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 நமீதா தாகம் எடுக்குது தண்ணித்தா, இந்த சாங்குமே இவங்களோட பேர் சொல்லக்கூடிய அளவுல பேர். ஏன்னா இவங்களோட பேரை வச்சு அந்த சாங் வந்திருக்கும். இந்த சாங்குமே ஒரு கில்மா சாங் தான். சோ இது மட்டுமே இல்லாம பில்லா படத்துல வரக்கூடிய மீண்டும் நானாக வேண்டும் உதவி செய், இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமரா தான் இருப்பாங்க. இந்த பாடலுமே நிறைய பேரோட ஃபேவரட் பாடலா இருக்குது. ஸோ இது மட்டுமே இல்லாம இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அழகிய தமிழ் மகன் படத்துல வரக்கூடிய சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் வரியா, இந்த சாங்குமே எல்லாருடைய ஃபேவரட் சாங்கா இருக்குது. ஸோ இப்படி இவங்களுக்கு இந்த கில்மா சாங் மசாலா சாங் மூலமா நிறையவே ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க கவர்ச்சி குயினா எல்லாராலையுமே வர்ணிக்கப்பட்டாங்க. ஸோ ஒரு டைம்ல நிறைய இளைஞர்களோட கவர்ச்சி கன்னியாவும் கனவு கன்னியாவும் இருந்தாங்க. ஸோ ஒரு பீக்ல தான் இருந்தாங்க. இவங்களுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது வேற லெவலா தான் இருந்துச்சு. இவங்க படங்கள் மட்டுமே இல்லாம ஒரு சில திரைப்படங்கள்ல ஒரே ஒரு பாடலுக்கு மட்டுமே டான்ஸோ ஆடி இருக்காங்க. சோ பாண்டி படத்துல இருக்கட்டும். சோ இது மட்டுமே இல்லாம வள்ளியம்மா வள்ளியம்மா அப்படின்ற பாடலுக்குமே ஆடி இருக்காங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய விதமா பொட்டு, அப்புறம் நம்மளுடைய ஜெகன்மோகினி இப்படி மாதிரியான படங்கள்லயுமே நடிச்சிருந்தாங்க. 2017 இவங்க ஒரு தொழிலதிபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க.
இவங்க தமிழ் மட்டுமே இல்ல, தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இப்படி எக்கச்சக்க மொழிகள்ல நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா மொழிகள்லையுமே அவங்களுக்கான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா எல்லா மொழிகள்லையுமே அவங்க வந்து கவர்ச்சி நாயகியா தான் வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவங்க வந்து ரியாலிட்டி ஷோக்களுமே வந்து ஜட்ஜா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்களோட திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறமா குடும்ப பொறுப்புகள் வந்து இவங்களுக்கு வந்துட்டதுனால சினிமா விட்டு ஒதுங்கிட்டாங்க. சினிமாவில் அதிகமா நடிக்கிறது கிடையாது. இவங்களுக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இரட்டை ஆண் குழந்தைகள் வந்து பிறந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னோட பையன்களை பாத்துக்கிறது, அதுக்கப்புறமா கணவனை பாத்துக்கிறது அப்படின்னு குடும்ப பொறுப்புகள்ல தான் முழுமையா ஈடுபட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து சினிமாவில் விலகி இருந்த இவங்க இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து பொது நிகழ்ச்சிகள்லையுமே அதிகமா கலந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அரசியலுமே வந்து இவங்க ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அரசியல் நிகழ்ச்சிகள்லையுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ ரீசெண்டா சினிமாவுக்குமே வந்துட்டு இருக்காங்க. சினிமாவிலேயே ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதுக்கு இடையில தான் இவங்க வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆளை இழைச்சி போய் எப்படி ஏய் படத்துல இருந்தாங்களோ சோ அதே மாதிரி நமிதாவா இப்ப வந்து மாறி இருக்காங்க. சோ இதை பார்த்த ரசிகர்கள் தான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி ஆளே தெரியாம இப்படி இழைச்சிட்டாங்க, இவங்களுக்கு எல்லாம் வயசு ஆகுமா ஆகாதா, 2 குழந்தைக்கு அம்மாவாயிட்டாங்க, இப்ப மறுபடியுமே அதே நிலைமைக்கு வந்து திரும்பி வந்திருக்காங்க. த்ரிஷா தான் 40 வயசுக்கு மேல ஆனாலுமே அப்படி சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தா இப்போ நமிதாவுமே அதே ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. 2 குழந்தைக்கு அம்மானே சொல்ல முடியாது. எப்படி நாங்க வந்து ஏய் படத்திலையும் கோவை பிரதர்ஸ் படத்துல பார்த்தோமோ அப்படியும் மாறிட்டாங்க. எப்படிதான் இப்படி வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவ்வளவு அழகா மாறிட்டாங்க. சே அவங்களுக்கு எல்லாம் வயசே ஆகாதா அப்படின்ற மாதிரி வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நமிதா வந்து அதுல ஒரு கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. நம்மளோட மனசு நம்பிக்கையை வந்து உடம்பு வந்து வெளிக்கொண்டு வரும். சோ அதனால வந்து மனசு சொல்றதுதான் உடம்புமே கேட்கும் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. சோ இதை பார்த்த ரசிகர்கள் வந்துட்டு நிறைய விதமான கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இதுதான் நியூ இயர் வந்து ரெசல்யூஷனா அப்படின்ற மாதிரி கமெண்ட்களை போடுறது, அப்பாடா பழைய நமிதாவா திரும்பி வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை த்ரிஷாவுக்கு போட்டியே இவங்க களமிறங்குறாங்களோ அப்படின்ற மாதிரியுமே கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது மட்டுமே இல்லாம நமிதா வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுனால, சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுனால இப்படி ஒரு மாடுலேஷனா, இப்படி ஒரு மாடர்னா லுக்ல வராங்களா, திருப்பி தன்னோட உடல் எடையை குறைச்சி மறுபடியுமே ஒரு கலக்கிறதுக்கு தயாராயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்கப்பா, நாங்க வந்து அவ்வளோ அந்த டைம்ல பார்த்த நமிதாவை திருப்பி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோல பாக்குறப்பவே தெரியுது ரொம்பவே உடம்பு எடை குறைஞ்சு அவ்வளோ ஒரு ஸ்லிம்மா மாறி இருக்காங்க. ஏன்னா இப்ப பொதுவா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா த்ரிஷா தான். 40 வயசுக்கு மேல் ஆகியுமே திருமணம் ஆகாம அப்படி ஒரு இளமையோட இருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் அவர் மேல வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த வகையில த்ரிஷாவுக்கு போட்டியா இப்போ நமிதாவும் பலம் இறங்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சோ இப்ப நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை த்ரிஷா மேல வச்சுட்டு இருக்காங்க. சோ யார் என்ன பட்டாலும் அது த்ரிஷா கூட ஒப்பிட்டு தான் பேசுவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் பர்த்டே வந்து கொண்டாடி இருந்தாங்க. அப்போ கூட த்ரிஷா மாதிரி கேக் நிறைய வச்சு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒப்பிட்டு தான் பேசியிருந்தாங்க. சோ அந்த வகையில நடிகை நமிதா அவர்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதை கூட கம்பேர் பண்ணி இப்ப பேசிட்டு இருக்காங்க. த்ரிஷாவுக்கு போட்டியாக களம் இறங்கும் நடிகை நமிதா அப்படின்ற மாதிரி கேப்ஷன் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ட்ரெண்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமிதா அவர்கள் வந்து அவங்களுடைய விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. சோ இதை பார்த்த ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. நீங்க மறுபடியுமே நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நமிதா அவர்கள் வந்து ஒரு டைம்ல வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் நடிகையா இருந்தாங்க. நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச நடிகையா இருந்தாங்க. அவங்கள திரும்பவும் வந்து இந்த ஸ்டேஜ்ல பார்த்து அந்த ஸ்கிரீன்ல பார்த்து அவங்கள ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க வந்து அதே இளமையோட திரும்ப வராங்க. சோ அதை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ் மட்டுமே இல்லாம நான் ஆரம்பத்தில் சொல்றேன், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எக்கச்சக்க மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. சோ எல்லா பக்கமுமே இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. இவங்க வந்து தமிழ் பேசக்கூடிய விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதாவது கொஞ்சம் தமிழ்ல பேசுறது மாதிரி வந்து இவங்களோட தமிழ் வந்து அப்படி இந்த முழுமையா பெறாம வந்து கொஞ்சம் நல்லா கியூட்டா பேசுவாங்க. குறிப்பா அந்த பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்ற வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு கியூட்டா பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்களோட தமிழ் கேட்கறதுக்கு ரொம்பவே ஆவலா இருப்பாங்க. இதை முக்கியமா வந்து மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நிறைய இளைஞர்கள் வந்து இயங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நமிதா வந்து மறுபடியுமே கம்மிங் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவங்க வந்து அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் படங்கள் நடிக்கிறாங்களா, இல்லைன்னா இது வெறும் ஒர்க் அவுட் தானா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நடிகை நமிதா உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவங்களுடைய படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்பவே பிடிக்கும், அவங்களுடைய பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.